எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரெயின் மேன் டிஸ்கம்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈகிள் ஃபோர்த் கோன். இன்னைக்கு நம்ம ஈகிள் ஃபோர்த் கோன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம 1 by 1 கற்றுக்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம லெக் மூவ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்ட்டில் போட்டு, அதாவது கிராஸ் ஸ்டான்ஸ், அதாவது லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வருது, சரிங்களா? அடுத்தது வந்து அதே லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு போய் ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ், ஒரே லெக் தான் 2 தடவையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே லெக்கை பின்னாடி கொண்டு போய் ஒரு நீ ஸ்டான்ஸ். சரி, 3 ஸ்டான்ஸும் ஒரே லெக்லேயே வருது. அதுக்கப்புறம் அதே லெக்கை நம்ம அப் பண்ணுறோம், அதாவது லெஃப்ட் லெக்கே நம்ம அப் பண்ணி ஒரு ஹோல்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதே காலை ஃபார்வர்டில் கொண்டு போயிட்டு திருப்பியும் அப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே லெஃப்ட் லெக்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கை முன்னாடி போட்டு ரைட் லெக்கை அதுக்கு முன்னாடி போட போகிறோம். புரியுதுங்களா? நம்ம இதை கவுண்டோட பார்க்கலாம். 1 2 3 4 5 and 6. குட். இப்போ நம்ம கையும் காலையும் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் டான்ஸ் போகும்போது, அதாவது ஒரு டபுள் பஞ்ச், நல்லா கவனிங்க. அதாவது கிராஸ் டான்ஸ் போனோன்னே ஒரு பஞ்ச் பண்ணுறோம் ஓப்பனில். அதுக்கப்புறம் அதே கையை முன்னாடி கொண்டு போய் ஒரு புஷ் பண்ணுறோம், சரிங்களா? அதாவது ஃபார்வர்ட் ஸ்டான்ஸில். அதுக்கப்புறம் நம்ம நீ ஸ்டான்ஸ்க்கு வரோம். வந்து பாருங்கள், ஒரு பிளாக், டபுள் பிளாக், 2 கையும் ஒரே மாதிரி நம்ம பிளாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லெக் அப் பண்ணி ஒரு ஓப்பன், அந்த கையை பிளாக்கில் இருந்த கையை வந்து நம்ம அப்படியே ஓப்பன், அதுவும் பிளாக் தான். அதுக்கப்புறம் ஒரு அவுட்டர் போட்டு ஒரு பஞ்ச் பண்ணி, அப்புறம் லெக் அப் பண்ணி ஒரு பிளாக் அண்ட் பஞ்ச். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டான்ஸ்க்கு போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி ஒரு பஞ்சோட முடிக்கிறோம், டபுள் பஞ்சோட. ஓகே, இப்போ கவுண்ட் போடுறேன். 1 2 3 4 5 6. அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை நம்ம கவுண்ட் கம்மி பண்ண போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பவும் போல் கிராஸ் டான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 கவுண்ட். அப்புறம் 3 வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1 2. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்வர்டில் போகிறது கடைசி விஷயம், அதாவது கடைசியாக நம்ம கிராஸில் போய் முடிக்கிறோம் பாருங்கள், இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, மொத்தம் 4 கவுண்ட். இப்போ நான் இதை கவுண்ட் தரேன், என் கவுண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரெடியா? 1 2 3 and 4. குட். இப்போ நம்ம இன்னும் நம்ம கவுண்ட்டை கம்மி பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 சொன்னோடனே சேம் எப்பவும் போல் கிராஸ் டான்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் நல்லா கவனிங்க. 1 2 3 இது வரைக்கும் நம்ம 2வது கவுண்ட். 3வது கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம், எங்கேயுமே நிறுத்தாவில்லை. அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? குட். இப்போ இதை கவுண்ட் தரேன். ரெடி? 1 2 3. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ளோவாக பண்ணணும். பாருங்கள், ஸ்டார்ட், அதை நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம அங்கேருந்து அப்படியே போய் எங்கேயுமே நம்ம ஸ்டாப் பண்ணாமல் பாருங்கள் 1 2 and 3 ஃபார்வர்டில் போகணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? சரி, இதுதான் ஈகிள் ஃபோர்த்து கோன். இப்போ நம்ம எப்பவும் போல் லெக் மூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிங்கிள் கவுண்ட், கையும் காலையும் சேர்த்து. அதுக்கப்புறம் அது நல்லா வந்ததுக்கப்புறம் அதை 4 கவுண்ட்டாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் அதை 3 கவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ளோவாக மாற்ற போகிறோம். அது எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்த ஈகிள் ஃபோர்த் கோனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.